ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து சோம்பு, பட்டை, இலை, கிராம்பு எல்லா மசாலா ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, இது ரெண்டுத்தையும் நம்ம விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதையும் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இது வந்து குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் நாட்டுக்கோழி போட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம், அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ இது நல்லா கறி வேகிற அளவுக்கு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ போட்டு இதை நல்லா ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நான் இதில் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், இது விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம், தக்காளி விழுத அரைச்சாலும் அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கறியில் நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் குக்கர் விசில் வந்துட்டுருக்கு. குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், சக்தி கறி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுலாம். கறி நல்லா விசில் வந்துடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் மிக்ஸி கழுவின தண்ணி இருக்குது, அது இதில் சேர்த்துக்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சு, நாட்டுக்கோழி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கறி எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுலாம். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலே வந்து நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை பண்ணோன்னா இந்த பக்கம் நான் குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகு வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கறி எடுத்து இதில் போட்டு நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச மிளகு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக கறி எடுத்து போட்டு மிளகுத்தூள் அரைச்சி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பெப்பர் ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.